சுந்தர ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் சொல்றார். இவர் மதுரையில் இருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, 2004ஆம் வருஷம் மதுரையில ரொம்பவும் தண்ணீர் பஞ்சம். அவ அப்ப கோமதிபுரத்துல வச்சுட்டு வந்துட்டு இருக்கா. கிணத்துல போர்வெல்ல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம வறண்டு போயிட்டு ஒன்றுமே இல்லை, மருந்துக்கு கூட தண்ணி இல்லை. 4-5 மாசமா லாரியில தண்ணீர் வரவழைச்சு உபயோகப்படுத்தின்னு இருக்கா. தினமும் காலையில என்ன பண்ணுவாளாம், ஒரு பஞ்ச பாத்திரத்துல ஜலத்தை எடுத்து வச்சுட்டு ஸ்ரீ குரு பாகிமாம் அப்படிங்கிற மந்திரத்தை 3 வாட்டி ஜபிச்சுட்டு அந்த ஜலத்தை கிணத்துல விட்டுட்டு ஆச்சாரியால வேண்டிப்பாரா. நித்தியம் பண்ணுவாராம். அத தீபாவளி அன்னைக்கு காத்தால முந்தின நாளைக்கு லாரி தண்ணி வரல. வேற ஏற்பாடும் அவ பண்ணாம விட்டுட்டா. அடுத்த நாளைக்கு விடிஞ்சா தீபாவளி, தண்ணி கிடையாது, கங்கா ஸ்நானம் பண்ணணும், சொட்டு ஜலம் கிடையாது. அவரோட மனைவி ரொம்ப கோபத்துல சத்தம் போடுறா போல இருக்கு. இப்படி கூட நீங்க பார்க்காம இருப்பேடா, நாளைக்கு விடிஞ்சா தீபாவளி, குளிக்கணுமே, மற்ற நாள் மாதிரி லேட்டா குளிச்சா பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப கோச்சிக்கிறா போல இருக்கு. அப்போ அவர் ரொம்ப வருத்தப்படுறார். ரொம்ப வருத்தப்பட்டு அவரை மறந்து அவர் என்ன பண்றார், சீக்குரோ பாகிமாம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லிட்டு மோட்டார் சுவிட்சை போடுறாரா. அப்படி மோட்டார் சுவிட்சை போட்டதும் எதிர்பாராத விதமா டேங்க்ல தண்ணீர் விழ ஆரம்பிக்கிறதாம். ஆனா அவர் சொல்றார், சத்தியமா அன்றைக்கு முதல் நாளைக்கு கூட கடத்துல சொட்டு தண்ணி கிடையாம வறண்டுதான் இருந்தது. 5-6 மாசமா தண்ணி இல்லாம மோட்டார் சுவிட்சு போடவும் இல்லை. அன்னைக்கு குருநாதா சரணாகதி அப்படின்னு சொல்லிண்டே போடவும் ஜலம் வந்தே விட்டதுன்னு சொல்றார். எங்களால எங்கள் கண்களை நம்ப முடியலன்னு சொல்றார் அவர். எங்களுக்கு என்ன அதை விட சந்தோஷம், ஆனந்த கூத்தாடினோம் நாங்கள்லாம் அப்படின்னு சொல்றார். அன்றைக்கு குருநாதரோட அந்த பேரருளால் கங்கா ஸ்நானம் பண்ணினோம். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிணத்துல தண்ணீர் குறையாமல் நிரம்பிதான் இருக்கு. எங்க தெருவில் அக்கம் பக்கம் வீடுகளின் கிணத்துக்கள்ல தண்ணீர் வற்றினா கூட எங்க வீட்டுல குருநாதரின் அருளால் வற்றாத கிணறாகி விட்டதே எங்களுடைய கிணறு அப்படின்னு சொல்றார் அவர். தீன தயாளுவான எங்கள் குருநாதர் பாழான கிணற்றிலிருந்து தண்ணீர் வர செய்த கருணைய இன்னைக்கு நினைச்சாலும், இன்னைக்கு நம்ம கேட்டாலும் நம்ம கண்கள்ல ஜலம்தான் பெருகிறது.